ஸோ யூடியூப் அதுக்கப்புறம் அமேசான் பிரைம்ல தரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய 2 மூவி ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆன ஒரு கபிள்ஸ் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்னமான ஒரு அஜால் குஜால் சம்பவங்கள்லாம் பண்றாங்க. தென் ஈகோ மூலியமா இவங்களுக்குள்ள என்னமான ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற தீங்கு தான் இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நகரும். மெயினா இந்த படத்துல நம்ம ஹீரோயினை க்ளோஸ் அப்ல காமிக்கிற அந்த எல்லா ஆங்கிள்ஸுமே பாத்தீங்கன்னா பயங்கர கிளாமரா இருக்கிறதோடு சேர்த்து ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோ வாசு அதுக்கப்புறம் வித்யா இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இவங்க பேரண்ட்ஸ் மூலியமா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே நடந்திருக்கும். ஸோ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க லைஃப் வந்துட்டு நார்மலா போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஈகோ மூலியமா இவங்க லைஃப்ல என்னமான ஒரு ப்ராப்ளம் வருது, இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க முடியாது. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருமே இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா தலைகணம் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. IMDb ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு 10க்கு 6.5 கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்க்க போற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் படங்களை பார்த்தீங்கன்னா கால்கேர்ள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா கால் பை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கால்களை பத்தி தான் நிறைய படங்கள்லயோ வெப் சீரிஸ்லயோ வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இதுல பாத்தீங்கன்னா கால் பை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சீரிஸ்ல வர நம்ம ஹீரோக்கு வந்து மேரேஜா இருக்கும். பட் இருந்தாலுமே இவங்களுக்கு குழந்தை அப்படின்றது இல்லை. ஸோ ஒரு இடத்துல இவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு கால் பாய் வந்துட்டு கூட்டிக்கிட்டு வீட்டுல வந்துட்டு ஜாலியா இருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்துடுறாரு. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோ ஒர்க்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ண காரணத்தினால தன்னுடைய ஒய்ஃப் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றத புரிஞ்சுக்காமலேயே நான் வந்துட்டு ஒரு கால் பாயா மோனா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல என்னமான ஒரு கேர்ள்ஸை மீட் பண்றாரு, அது மட்டும் இல்லாத அந்த சம்பவங்களை எப்படி பண்றாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்னு தான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா அந்த சீரிஸ்ல தரமான சம்பவத்தோடு சேர்த்து இந்த சீரிஸை பார்த்து முடிக்கும் போது ஒரு வித்தியாசமான ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். இந்த சீரிஸோட நேம் பார்த்தீங்கன்னா ரங்கீன். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. IMDb ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10க்கு 6.1 கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான சீரிஸ் தான். ஃபைனலா பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து அவங்களுக்கு என்னமான ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு வருது, அதை எப்படி இவங்க வெளிப்படுத்துறாங்க, அது மட்டும் இல்லாத அவங்களுடைய அம்மா வந்து எல்லாத்தையுமே எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தீம்ல தான் இந்த படம் ஃபுல்லாமே வந்துட்டு நகரும். ஆக்சுவலா இந்த படத்தை டோட்டலா வந்துட்டு ஒரு 3 கேரக்டரை காமிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின், அவங்களுடைய அம்மா, அதுக்கப்புறம் இன்னொரு அடல்ட் ஃபீமேல் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இந்த 3 கேரக்டரோட லைஃப்ல அவங்க பர்சனலா எந்தமான ஒரு விஷயங்களை வந்துட்டு ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பயங்கரமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்ல இல்லை. படத்துடைய நேமை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDb ரேட்டிங் 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மெசேஜை சொல்லக்கூடிய படமா இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் உடைய அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.